ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. இப்போ நம்ம வந்து கொய்யா பழத்தில் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நம்ம வீட்டிலே நம்ம செடியிலே காய்ச்ச கொய்யாப்பழம். இப்போ வந்து இதை வந்து அப்படியே மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு கொய்யாப்பழத்துலேயும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அணில் வந்து டேஸ்ட் பண்ணி போயிருக்க மாட்டிருக்கு. ஸோ பரவாயில்ல, அது கொஞ்சம் சாப்பிடட்டும். இப்போ வந்து இதையும் கொஞ்சமாக நம்ம வந்து உள்ளே இருக்கிற பல்ப்பை ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க. இதை எடுத்து அப்படியே ஒரு இதில் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், தனியாக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இதை அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உள்ளே இருக்கிற நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். அப்படியே உமன்ஸ் டேக்கு உங்கள் வீட்டில் உங்களுக்கெல்லாம் யார் யார் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நினச்சி நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை பீட்ரூட் வந்து துருவி எடுத்து ஒரு கொற்றால போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு இந்த வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த கலரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் வந்து 3 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஊற்றிக்கலாங்க. பால் வந்து ரொம்ப சூடாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் சில்லாக இருக்கிற பாலாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு கூடவே நம்ம வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கிற பீட்ரூட் சாறு அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து சுகர் வந்து எதுவுமே போடலைங்க. அதாவது பீட்ரூட்டில் இருக்கிற சுகர் மட்டும்தான், மற்றபடி நான் எந்த சுகரும் சேர்க்கல இதில். இந்த மாதிரி நம்ம வச்சு காய்ச்சிக்கலாங்க. அடுப்பில் வச்சு காய்ச்சோம்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் இந்த பீட்ரூட் சாரும் அதுக்கப்புறம் கொய்யாப்பழத்துலேருந்து உள்ளே பழுப்பு எடுத்தோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். நல்லா இந்த பீட்ரூட் சாரை இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக போட்டுட்டு இந்த கொய்யாப்பழத்தை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அடிச்சுட்டு இப்போ வந்து இந்த கொய்யாப்பழத்துக்குள்ளே ஊற்றி வச்சிடலாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா உள்ளே நல்லா கேப் இல்லாமல் உள்ளே நல்லா ஃபுல்லாயிரும். இந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே ஊற்றி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இது வந்து இந்த நம்ம வந்து மேலே கட் பண்ணதை எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் வச்சிங்கனாலே போதும், நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வச்சாதான், இல்லைன்னா கீழே கவுந்துரும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து எடுத்தாச்சு. நல்லா 3 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தாச்சு. இதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டைட்டாக இருக்குது. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணாலே அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.